செகண்ட் பார்ட்டு இப்போ செகண்ட் போர்டு ஒன்று வந்திருக்கோம். இதில் 1 by 1 ஒரு விநாயகராக பார்க்கலாம். இது பாருங்கள், ஆஞ்சநேயர் ஃபேஸு. இந்தாண்ட கோயில் செட்டப்பில் விநாயகர் ஒரு 12 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 12 அடி விநாயகரில் சென்டரில் பாருங்கள், கிட்ட வந்து சிவன் உட்காந்துன்னு இருக்க மாதிரி. ஐஸ் பாருங்கள், பயங்கரமாக எல்லாமே ஒரு குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹைட் ஆனால் நிஜமாலே ஒரு 12 அடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு விநாயகர் பார்க்கலாம். அதுவும் சேம் பீஸ் தான், ஆனால் கலர் வேறு கொடுத்துருக்காங்க. அதே தான், ஒன்றுத்துக்கும் அந்த நெத்தியில் டிசைன் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்துக்கும் நெத்தியில் டிசைன் டிஃபர் ஆகுது. மிச்சபடி கலரும் இந்த கலர் சூப்பராக இருக்குது. உண்மையிலே பிங்க் நல்லாயிருக்கு. இன்னொரு விநாயகர் பார்க்கலாம். இதுவும் அதே சேம் தான், எல்லாமே அதே சேம் தான். வேஷ்டி, இந்த வேஷ்டி கலர் மாற்றிருக்காங்க, அப்புறம் துண்டு கலர் மாற்றிருக்காங்க. சேம் தான், சேம் பீசஸ். இந்த லைனில் இருக்கிற விநாயகர் எல்லா விநாயகருமே சேம் பீஸ் தான். எல்லாமே சேம் பீஸ் தான், மொத்தமே சேம் பீஸ். ஓகே ஓகே, எல்லாமே சேம் பீஸு. இந்த வேஷ்டியோடைய கலர் மட்டும் மாற்றிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே. இந்த பீஸ் பாருங்கள், யூனிக்காக இருக்கும். யானை இந்த சைடு, யானை இந்த சைடு, யானையிலேருந்து தும்பிக்கு இந்த சைடு வர மாதிரி இருக்குது. யானையிலேருந்து தும்பிக்கு இந்த சைடு வர மாதிரி இருக்குது. அதுலேயும் சிவன் பாருங்கள், நெத்தியில் சிவன் கொடுத்துருக்காங்க. சிவன், ஓகே. நெத்தியில் சிவன் கொடுத்துருக்காங்க. அகலம் நல்லா பெருசாக இருக்குது, நல்ல பெருசாக இருக்குது. இங்கேருந்து ஒரு அகலமே ஒரு 8 feet கிட்ட வரும்னு நினைக்கிறேன். விநாயகர், அடுத்த விநாயகர் பார்க்கலாம். இதுவும் அதே சேம் பீஸ் தான், அதே நெத்தியில் வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க. செயின் டிசைன்லாம் வந்து ஆன்டிக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிளாக்காக கொடுத்து அது ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆனால் கவர் பண்ணிகிட்ருக்காங்க ஜஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் இதில் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு விநாயகர் சிலையெல்லாம். ஆமாம், கவர் போட்டுருக்கு, உங்களுக்கு கரெக்டாக தெரியல. கரெக்டாக தெரியல. அதே தான், இதுவும் சேம் பீஸ் தான், இதே சேம் பீஸ் தான், அதே சேம் பீஸ். நெத்தியில் நம்ம நோட்டு தலையில் பாருங்களேன், பெருமாள் அது எல்லாத்துலேயும் இருக்காது, நம்ம பார்க்காம விட்டோம்னு நினைக்கிறேன். இது விஷ்ணு மாதிரி இருக்குது. விஷ்ணுவே தான் நெத்தியில் இருக்குது, நெத்தியில் இருக்குது. நல்லா இருக்குது. இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த நெத்தியில் இருக்குது. ஆமாம், எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரே டிசைனில் தான் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லா விநாயகருமே ஒரே டிசைனில் தான் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரே டிசைன் தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவர் போட்டுருக்கவே உங்களுக்கு வந்து ஃபேஸ் கரெக்டாக தெரியல, இந்த இதுலாம் தெரியல. ஒன்றுத்துக்கு நம்ம வேஷ்டி கலர் மட்டும் ஒன்றுத்துக்கு மாறுது. அதனால் நமக்கு பார்க்கலாம். ஒன்று அப்படியே உள்ளே இந்த உள்ள பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல். ஏரியெல்லாம் வச்சோன்னா நிஜமாலே வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே நம்ம தெருவை பற்றி தான் பேசுவாங்க. எல்லாம் சேம் பீஸ் தான், இதுவும் சேம் பீஸ், அதுவும் சேம் பீஸ். கலர் பெயிண்டிங் வேறு லெவலில் பண்ணிட்டுறாங்க. உண்மையிலே ஒரு மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பெயிண்டிங்கு, நல்லா இருக்குது. எல்லாமே சேம் பீஸ் தான், இதுவும் சேம் பீஸ். ஆனால் அந்த கிருஷ்ணா பெருமாளா விஷ்ணுன்னு நினைக்கிறேன். விஷ்ணு அதுதான், அது நிஜமாலே அது நல்லா இருக்குது. அவருடைய தலையில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நெத்தியில் பாரியா, இந்த நெத்தியில் பாம்பு இருக்கிற மாதிரி குத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. கண்ணு ஏதாச்சும் ஒரு விநாயகர் வீடியோ ஏதாச்சும் ஒன்றையாக கண்ணு காமிக்க ட்ரை பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே நெத்தியில் வந்து டிசைன் ஒர்க் வேறு லெவலில் பண்ணி. உண்மையிலே ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே, ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சுக்கிறாங்க. பாருங்க, நல்லா இருக்குது. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பெயிண்டிங்லாம் அச்சிக்கவே முடியாது இவங்களை. இதில் பண்ணலாம். இதில் பாருங்கள், அந்த ஐஸ் அந்த கண்ணு மட்டும் பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஒன்றுமே அச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுலேயும் மேலே விஷ்ணு பகவான் தான் இருக்கிறாரு. ஆமாம், இதுலேயும் விஷ்ணு பகவான் தான். இதுவும் எல்லாமே சேம் பீஸ்.
சேம் பீஸ். ஆனால் ஒன்னொன்றுக்கும் வேஷ்டி கலரும் அந்த துண்டு கலரும் மாற்றனால விநாயகரே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதில் வந்து சிவபெருமான் சிவபெருமான் இருக்காரு. ஒன்னொன்றுக்கும் துண்டு கலரும் இந்த கலரும் மாற்றனால விநாயகரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதே ஃபினிஷிங்லாம் நிஜமாலே வேறு லெவலில் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அருமையாக இருக்குது நிஜமாலே. இது எல்லாமே சேம் பீஸ் ஆனால் நல்லாயிருக்கு. ஒன்றுத்துக்கும் அந்த பெயிண்டிங்கில் டிஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த நெத்தியில் இருக்கிறது டிஃபர் பண்ணியிருக்காங்க, கண்ணு பண்ணியிருக்காங்க, வேஷ்டி கலர் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேஷ்டினுடைய கலர் மட்டும்தான் மாறி இருக்குது. வேஷ்டி கலர் மாறி இருக்கு. இதில் நெத்தியில் பாருங்க, நெத்தியில் கிளிக் பண்ணு, க்ளீனாக வருதா? ஓகே. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அடுத்த ரூபா அதுக்கு உள்ளே இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாமா? போகலாம். ஏன்னா ஒன்றால் வர முடியுமா? தேனா அப்படியா? ஆனால் உண்மையாக வாடா. ஆனால் உண்மையாலே விநாயகர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இது ஒரு 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். நெத்தியில் வந்து தாமரை பூவோட மேலே சூலத்தோடு இருக்கிறாரு. நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இந்த கண்ணு பாரியா, இந்த கண்ணு பாருங்க எப்படி இது உண்மையான ரியலான கண்ணு மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது, ரியலான கண்ணு மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க பழம் கொடுத்துருக்காங்க, பழம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஓகே ஓகே. இது நார்மலாக உட்காந்துற மாதிரி. ஆமாம் ஆமாம், இது நார்மலாக உட்காந்துற மாதிரி. நார்மலாக உட்காந்துக்கிற மாதிரி. ஆமாம். இது பாரு, இது பாரு, இது பாரு. இந்த விநாயகர் பாரு. ராதையா இது? இல்லை இல்லை, ராதையா பிள்ளையார் கூடவே ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க பேர் தெரியல எனக்கு. பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதான் நிஜமாலே பேர் தெரியல. இது பெருமாள் பாரு. இதில் பாருங்க, பெருமாள் நல்லா இருக்குது. நிஜமாலே நல்லா இருக்குது. ஒன்று யூனிக்காக யோசிச்சுக்கிறாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டியே. இது பாருங்க, மாடு. இங்கே ஒரு மாடு ஒன்று இருக்குது. இது கிருஷ்ணர் மாதிரி போல, கையில புல்லாங்குழல் கொடுக்குற மாதிரி கிருஷ்ணர் மாதிரி போல. இந்த விநாயகர் வந்து கிருஷ்ணர் வடிவம். கிருஷ்ணர் ராதை வடிவம். ஓகே ஓகே. கையில் புல்லாங்குழல் மட்டும் இன்னும் கொடுக்கல. கையில் புல்லாங்குழல் கொடுக்கல. அது நாம் நல்லா அழகாக எடிட் பண்ணி போட்டுருக்கோம். இந்த பீஸ் பார்த்தீங்க, இது சிங்கமா? இது பாருங்க சிங்கம். இதுவும் அங்கே இருக்கிற பீஸ் மாதிரியே தான். ஆனால் இது சிங்கம் முகம்லாம் வேறு மாதிரி இருக்குது. நிஜமாலே நல்லா இருக்குது. சிங்க முகம். அவ்வளோதான் தூக்க முடியுது. சிங்கத்து மேலே அமர்ந்துருக்கிறாரு. இதுவும் ஆனால் நல்லா இருக்குது, அகலமாக இருக்குது. எல்லாமே அகலமாக இருக்குது. இது இந்த மாடலில் ஒரு பீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாடலில் ஒரு பீஸ் தான் இருக்குது போல். சீக்கிரமாக வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி புக் ஆகிட்டு தான் என்னன்னு தெரில, அவங்ககிட்ட பேசுறதுக்கு கூட டைம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மாடலில் ஒரு பீஸ் தான் இருக்குது, வேறு அந்த மாதிரி மாடலே இல்லை. இது பாருங்கள், சிவன். இந்த மாடல் வந்து ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லா சைஸ்லையுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது நம்ம அந்த பெருசுலேயும் பார்த்தோம்ல, பெருசுலேயும் இதுலேயும் சின்னதுலேயும் மாட்டு மேலே தான் இருக்கிறாரு. ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருக்குது, அது கூட தான் இருக்கிறாரு. ஆனால் இதில் அதில் வந்து தலை எலும்பு கூட கொடுத்துருந்தாங்க, அதான் அந்த மண்டவோடு. ஆனால் இதில் அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. உண்மையில் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு இந்த விநாயகர் பார்க்கலாம். யானை மேலே அமர்ந்திருக்கிறாரு. யானை மேலே அமர்ந்திருக்காரு. யானை அந்த இடத்துல சிவபெருமான் இருக்கிறாரு. உண்மையிலே வேற லெவல். சிவபெருமான் சிவனோட முடி பாருங்க, சிவனோட முடியே அது அந்த நீட் வரையும் சுற்றியே இருக்குது. சிவனோட முடி, அதில் இன்னும் கிளியராக தெரியுது. அந்த கவரில் இன்னும் கிளியராக தெரியுது. ஓகே ஓகே. இந்த கவரில் இன்னும் க்ளீனாக தெரியுது. சிவபெருமான் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்கிறாரு. அதான் ஒரு ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் வந்து இருக்கிறதுலே வேறு லெவல். ஒரு ஃபேஸில் ஒரு டிசைன் வேறு பண்ணியிருக்காங்க. அது இந்த இதில் பாருங்க, ஃபுல்லாக இந்த டிசைனே ஒரு ரொம்ப பெருசாக இருக்குது. நடுவில் வந்து நெத்தியில் அந்த நடுவில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது இல்லையா? டைமண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. டைமண்ட் மாதிரி நெத்தியில் டைமண்ட் மாதிரி. இந்த பீஸ் பார்த்தோமா?
இது பாருங்க, இது ஒன்றும் பார்க்கல guys. அப்படியே ரிட்டர்ன் வரும்போது பார்த்துனே வரலாம். ஒரு இது வேணும். இது ஆனால் இதுவும் அதே தான், சேம் பீஸ் தான், வேஷ்டி கலர் வேறு. சேம் பீஸ் தான், வேஷ்டி கலர் வேறு, மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. அதே தான், இதுவும் சேம் பீஸ், இதுவும் சேம் பீஸ் தான். இதுலேயே நெத்தியில் சிவபெருமான் இருக்கிறாரு, முடி விட்டுக்குன்னு. இது இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரே பீஸ் தான்ல? இந்த லைன் ஃபுல்லாக ஒரு 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 8 பீஸுக்கு ஒரே பீஸ் தான் இருக்குது. தான் வேறு பீஸ் இருந்துச்சு, ஆனால் இந்த லைன் ஃபுல்லாக ஒரே பீஸ் தான். ஓகே ஓகே. இந்த லைன் ஃபுல்லாக ஒரே பீஸ் தான். இந்த பீஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? இந்த பீஸ் இவர் நார்மலாக உட்காந்து இருக்கிற போதே இவர் பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஒரு இதுவாக இருக்குது. நார்மலாக உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கிறாரு. ஃபேஸ் மட்டும் தெரியல கைஸ் கரெக்டாக. அதுதான் எல்லாமே கவர் பண்ணிட்டுறாங்க, மொத்தமே கவர் பண்ணுறதுனால ஃபேஸ் தெரியல. அகலம் பாருங்க, ஒரு சோபா மேலே அமர்ந்துருக்கிறாரு. கையே பத்தலை, அகலம் பெருசாக இருக்குது. சாதாரணமாக தான் உட்காந்துக்கிறாரு, ஆனால் பக்காவாக இருக்குது. ஆனால் இது எத்தனை போய் வச்சாவே இந்த மாதிரி நல்லா இருக்கும், ஏரியாவில் ரொம்ப கெத்தாக இருக்கும். அந்த மாதிரி யார் எத்தனை போக போகிறாங்கன்னு தெரியல. இந்த கலர் இந்த வாட்டி புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலரு இதெல்லாம் பாருங்க, வெள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க வேஷ்டிலாம். வெள்ளி ஆன்டிக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக உண்மையிலேயே நல்லா பண்ணிடுறாங்க. இந்த கலர் மாதிரி நல்லா இருக்குது. இதெல்லாம் புக்கிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மொத்தம் புக்கிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே அந்த ஒரு சிவன் வரைஞ்சிருக்காங்க, உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. இது இதே லைனில் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரு ஒரு இதில் ஒரு இப்படி உட்காந்து ஒரே சைஸ் தான், ஒரே மாடல் தான். எல்லாமே ஒரே சைஸ் ஒரே மாடல் தான். ஓகே. இதில் பேர் சாய்பாபா. சாய்பாபா இருக்குது. சாய்பாபா இதில் தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இது அப்போனா புக் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இதுலேயும் அதுதான், இதுதான் சேம் பீஸ் தான். ஆனால் சேம் பீஸு, ஆனால் பக்கத்தில் வச்சா கூட சேம் பீஸ் மாதிரி தெரியாது போல இருக்கு. பெயிண்டிங்லேயே வேற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க. நல்லா. ஓகே ஓகே. எல்லாமே ஒரே பீஸ் தான், அதனால உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரே பீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வேற